லிப்கிஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி அநாகரிகமான வார்த்தைகள், அதுவும் அவரிடமிருந்து வருவது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படி ஒரு வார்த்தைகள் அவர் பேசியிருந்தார். அந்த வார்த்தைகளுக்கு விமர்சன பொருளாக கடந்த 2 தினங்களாக பங்கேற்ற பெண்களும் ஆகட்டும், அங்க பங்கேற்ற குழந்தைகளும் வந்து பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பண்ருட்டி வேல்முருகன் எங்க போனாரு? குட்டப்பாவோட ஸ்ரேயாவுக்கு விருது கொடுக்குறேன்னு கருணாநிதி பக்கத்துல வச்சுட்டு நின்னாரு. அப்ப எங்க போனாரு பண்ருட்டி வேல்முருகன்? கருணாநிதியாவது மாநாட மாறுபாட என்பதனை வீட்டில் உட்காந்துட்டு டிவியில பார்த்துட்டு ரசித்தார். ஸ்டாலின் தெருவிலேயே ஆட விட்டு ரசிக்கிறாரு. அப்பொழுது எங்கே சென்றார் பண்ருட்டி வேல்முருகன்? என்னுடைய தமிழ் பெண்களை எல்லாம் ரோட்டில் ஆட விட்டு நீ ரசிப்பாயா அப்படின்னு கேட்கலையே. ஏன் கேட்கல? ஒரு மாணவி, ஒரு மாணவன், அது அவங்க வந்து வராங்க, அவங்க ஆதர்ச ஒரு நடிகர், அவர் வந்து அரசியல் தலைவராக உருமாறி இருக்கிறார். அவரை பார்க்கிறாங்க, அவரை பார்த்த உடனே அவரை வந்து அரவணைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்றதை கூட நீங்கள் கொச்சையாகத்தான் பார்ப்பீர்கள் என்றால், இந்த கட்சியில் நடக்கக்கூடிய கூத்தை என்னன்னு சொல்லுவீங்க? பண்ருட்டி வேல்முருகன் என்பவர் திமுகவால் அனுப்பப்பட்டிருக்கிறார். ஒரு ஏவல் நாயை போல அனுப்பப்பட்டிருக்கிறார். எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்றால், விஜயுடைய கட்சியை வந்து விமர்சித்தால் விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பண்ருட்டி வேல்முருகனை விமர்சிப்பார்கள். அப்போ பண்ருட்டி வேல்முருகன் அளவிற்கு தான் விஜயுடைய கட்சி இருக்கிறது என்று காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யக்கூடியது. அந்த டிராப்ல போய் விஜயோட கட்சி ரசிக்க கூடாது அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. டோல்கேட்டுக்கு கட்டணம் கட்ட முடியாம தகராறு பண்ணக்கூடிய ஒரு ரவுடி எலிமெண்ட் தானே நீ. இதை கடந்து நீ என்ன? உன்னுடைய பங்களிப்பு என்ன? ஒன்றும் கிடையாது.